அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை 142 புள்ளிகள் குறைந்து ஓப்பன் ஆனது. நேற்றைய முடிவை விட ஏறக்குறைய நெகட்டிவ்லேயே தான் இன்றைக்கி போச்சு. ஃபுல்லாகவே பங்குச்சந்தை நிஃப்டி 50 வந்து நெகட்டிவ்லேயே தான் போயிட்டு இருந்தது. பங்குச்சந்தையின் முடிவில் வந்து 42 புள்ளிகள் குறைந்து 19,751 வந்து இன்றைக்கி க்ளோஸ் முடிஞ்சிடுச்சு. நிஃப்டி 50 முடியல. நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரி தான் 311 புள்ளிகள் வந்து குறைஞ்சிருக்கு. நிஃப்டி ஆட்டோ, ஃபார்மா, எஃப்எம்சிஜி கொஞ்சம் உயர்ந்திருக்கு. நிஃப்டி ஐடி வந்து 195 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. இது 3 நாளாகவே வந்து நிஃப்டி ஐடி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதோட டீட்டெயில் என்ன இப்போ பார்ப்போம். நிஃப்டி ஐடி 3 நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது. $569 இன்னைக்கு 32,300 வந்துடுச்சு. 500 புள்ளிகளுக்கு மேலே குறைஞ்சிருக்கு 3 நாளில் நிஃப்டி ஐடி. இது மாதிரி நிஃப்டி 50யும் பார்க்கலாம். நிஃப்டி 50யும் அதே மாதிரி 3 நாளாக குறைஞ்சிக்கிட்டு வருது. 800லாம் போயிருக்கு. 800, 700, 751 இன்றைக்கி இது மாதிரி குறைஞ்சிக்கிட்டு வருது. இது மாதிரி ஆட்டோ பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார் உயர்ந்துக்கிட்டு தான் வருது. ஆமாம், ஆட்டோ செக்டார் வந்து உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மாதிரி செக்டார் வைஸ் வந்து நம்ம ஃபார்மா பார்ப்போம். பார்த்து நம்ம முதலீடு பண்ணோம்னா நம்மளுடைய முதலீடு வந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபார்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்கன்னு சொல்கிறது இல்லை. பங்குச்சந்தை முதலீடு என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு அதில் ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட முடிவை பொறுத்து பங்குச்சந்தை முதலீடு அமையும். எஃப்எம்சிஜி செக்டரும் அதே மாதிரி ப்ளஸில் போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி நம்ம இந்த எக்ஸல் ஷீட் மூலிமா மிக எளிதாக வந்து எந்த செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இதே மாதிரி 6 மாதத்தில் எந்தெந்த செக்டர் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றது இங்கே பார்த்துக்குவோம். 42% ரியாலிட்டி நிஃப்டி ரியாலிட்டி வந்து ஏறக்குறைய 43% வந்திருக்கு. அடுத்தது வந்து மீடியா 35% உயர்ந்திருக்கு. 6 மாதத்தில் உயர்ந்தது. அதுக்கு அடுத்தது வந்து 30 கன்சப்ஷன் 30 வந்து பிஎஸ்சி இருக்குது 31% ஏறக்குறைய. இது மாதிரி இந்த 6 மாத பர்ஃபார்மன்ஸை பார்த்து எந்த செக்டர் வந்து உயர்ந்துக்கிட்டு வருது அப்படின்றத நம்ம மிக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு ஷீட்லேயே வந்து எல்லா இதுவுமே வந்து இருக்குது. குளோபல் மார்க்கெட் போகணுன்னா இந்த இதுக்கு போகலாம். குளோபல் மார்க்கெட் போயிட்டு வந்துடுவோம். இப்போ நடந்துகிட்ருக்கோம், மார்க்கெட் பார்த்துட்டு. குளோபல் நாஸ்டாக் வந்து மைனஸில் தான் போகுது. 1% அதிகமாக 1.25% வந்து அதிகமாக இருக்குது நாஸ்டாக்கு. டவ் ஜோன்ஸ் ஓரளவுக்கு ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் இது மாதிரி குளோபல் மார்க்கெட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி எஃப்ஐஸ் எவ்வளோ விற்றாங்க அப்படின்றது டேட்டா பார்க்கணுன்னா பார்க்கலாம். எஃப்ஐடிஐஸ் எவ்வளோ விற்றாங்கன்ற டேட்டா பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்றைக்கி விற்றதை விட வாங்கினது கொஞ்சம் அதிகமாக இங்கே இருக்காங்க. 317 கோடிகள். அதே மாதிரி டிஐஸ் பார்த்திங்கன்னா வாங்கினதை விட விற்றது அதிகமாக இருக்குது. -102 கோடி வந்து மைனஸில் இருக்குது. ஓகே, இது மாதிரி இந்த டேட்டாவும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பவுக் காப்பி வேணும்னா கூட இந்த சார்ட்டில் போயிட்டு ஒரே நிமிஷத்தில் பவுக் காப்பி பண்ணிக்கலாம். டேட்டை மட்டும் மாற்றிக்கணும். ஜனவரி, அக்டோபர், நேற்று இது பார்ப்போம். இது மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இது மாதிரி பார்த்துக்கலாம். பவுக் காப்பி நான் இதில் எடுக்கிறதுக்கு காமிக்கிறேன். இங்கே இருக்குது. இதில் போனீங்கன்னா
டேட் வரும், நேற்று டேட் போட்டுக்கும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். அவ்வளோதான், இதில் வந்துச்சு. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டாக் என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணுன்னா இப்படி போனீங்கன்னா அந்த ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். எம்எம்டிசி பாருங்கள், ஹோட்டல் 232 ரூபா. இங்கே எங்கே இருக்கோ அதனுடைய விலை அங்கே வந்துடும். இது மாதிரி மிக எளிதாக வந்து இந்த எக்ஸல் ஷீட் மூலிமா நம்ம டேட்டாவை வந்து எடுத்துடலாம். ஓகே, அடுத்து இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்கு ஐலோ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஐலோ பார்த்துட்டு அப்புறமா இதுக்கு வருவோம். ஏடிஎஃப் இன்றைக்கி 20% உயர்ந்த பங்கு வந்து ஏடிஎஃப் ஃபுட்ஸ். அதனுடைய சார்ட் என்ன பார்ப்போம். எனக்கு மே மாதத்துலேருந்து உயர்ந்துக்கிட்டு இருக்குது. 155 ரூபா இருந்தது, இன்றைக்கி 245 ரூபாயில் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக் வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். இது மாதிரி கீழ் லெவலில் போய் வாங்கணும். இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் மாதிரி இருக்குது. இந்த சப்போர்ட் லெவல் ஏற்கனவே வந்திருக்கு, திருப்பி வந்துட்டு திருப்பி போயிருக்கு. இது மாதிரி கீழ் லெவலில் வாங்கினோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். விட்டு நம்ம மேலே போய் வாங்கினோம்னா கொஞ்ச நாள் காத்திருக்கணும். மேலே உயரும், ஆனால் கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருக்கணும். ஓகே, இந்த ஐடிஐ ஷேரும் அதே மாதிரி தான், தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இதுவும் ஒரு 4-5 மாதமாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து. 2 மாதத்தில் 121 ரூபாலேருந்து 171 ரூபா, 150 ரூபா ப்ராஃபிட் இந்த ஐடிஐ ஷேர். இது மாதிரி மிக எளிதாக வந்து இந்த இதெல்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி வேல்யூம் எதுன்னு பார்ப்போம். ஐடியா ஷேர் தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டில் இருக்குது வேல்யூமில். அடுத்து எம்எம்டிசி, ஐஆர்எஃப்சி. இது மாதிரி நெகட்டிவில் வந்ததும் வந்து வேல்யூம் நல்லாயிருக்கு, கெயின் தந்ததும் வந்து வேல்யூம் நல்லாயிருக்கு. இது மாதிரி எந்த ஸ்டாக் வந்து அதிகமான வேல்யூமில் இருக்குன்றது இது மூலயமா நம்ம மிக எளிதாக தெரிஞ்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து நிஃப்டி ஃபிஃப்டினுடைய சார்ட் பார்ப்போம். கேப் டவுன் நேற்றைய முடிவை விட இன்றைக்கி வந்து ரொம்ப கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 142 புள்ளிகள் குறைஞ்சி ஓப்பன் ஆகிருக்கு. இது ஒன் டே சார்ட் போட்டிருக்கேன். ஒன் டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா கேப் டவுன்லேருந்து உயர்ந்து திருப்பியும் டவுன் ஆகி இப்போ ஒரு 11 மணிக்கு மேலே நல்ல ரேலி வந்திருக்கு. 2 மணி வரைக்கும் 2:20 இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்துடுச்சு. இது மாதிரி பார்க்கலாம் நிஃப்டினுடைய சார்ட்டு. நிஃப்டி ஆல் சார்ட் வேணுன்னா பார்க்கலாம். ஆல் சார்ட்டில் மேலே தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட்லாம் அப்படிதான் கீழே ஏற்ற இருக்காங்க தான். கீழே டவுனில் வருது, திருப்பி ஏறுது. இங்கேருந்து ஹெட்லேருந்து ஒரு வருஷம் குறையுது, திருப்பி ஏறுது. அதே மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஷேர் மார்க்கெட். நம்ம இந்த இடத்துல வாங்கினோம்னா கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணணும். ஒரு 6 மாதமோ ஒரு வருஷமோ வெயிட் பண்ணோம்னா திருப்பி மேலே போகும். அது மாதிரி பொறுமையோடு இருக்கணும். ஷேரில் பங்கு முதலீடு என்பது வந்து ஏற்ற இருக்காங்க தான். எந்த இடத்துல வாங்குகிறோன்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நிஃப்டினுடைய சார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் ஸ்டாக் பார்ப்போம். ஐஆர்கான் உயர வாய்ப்புள்ள பங்குகள். ஐஆர்கான் பார்த்துட்டோம். இதனுடைய 6 மாத சார்ட் பார்ப்போம். போலிங்கர் பேண்ட்லேருந்து மேலே போகுது. இது உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து போனால் கூட ஒரு 25 ரூபா இருக்குது, 175 ரூபா ஐஆர்கானில். அப்புறம் லிபர்ட்டி ஷூ மேலே போயிருக்கு. 440 ரூபாய்க்கிட்ட போயிட்டு திருப்பி கீழே வந்துடுச்சு. 180 ரூபா வந்துருக்கு. திருப்பி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 305 ரூபாய்க்கு வந்திருக்கு. இது இன்னும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது லிபர்ட்டி ஷூ. அதே மாதிரி அலம்பிக் லிமிடெட் 83 ரூபா தான், உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது லிபர்ட்டி ஷூ. ஓகே, அடுத்து ஸ்டாக் நியூஸ் பார்ப்போம். ஜாகிள் ப்ரீபெய்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க விசா கூட. அதனால் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு 15% உயர்ந்திருக்கு. அடுத்தது ஸ்பைஸ் ஜெட்
அதனுடைய ஸ்டாக் வந்து ராகேஷ் கங்வால்ன்றவர் வாங்கியிருக்காரு. அதனால வந்து ஒரு 18% அளவுக்கு உயர்ந்திருக்கு. சர்வோடெக் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இவி வண்டிக்கு சார்ஜிங் ஸ்டேஷனுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுனால அந்த ஸ்டாக் வந்து 4% உயர்ந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து 15% உயர்ந்தால் கூட ஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்தது இன்னைக்கு. இதுதான் ஸ்டாக் நியூஸ். அந்த 6 மந்த் ப்ராஃபிட் வந்து நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் நிஃப்டி ரியாலிட்டி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. மீடியா ஃபஸ்ட்டு நிஃப்டி ரியாலிட்டி 44%, நிஃப்டி மீடியா வந்து 35, ஏறக்குறைய 35% ப்ராஃபிட்டில் இருக்குது. அது மாதிரி இது மாதிரி செக்டார் நல்ல ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்க செக்டார் மேலே முதலீடு பண்ணோம்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.